அவனுடைய வேலை அவனுடைய தேவனுடைய பிள்ளைங்கிறத அறிஞ்சனால பரலோகத்திலிருந்து உலக எஜமான் கூட மறந்துடுவாங்க. ஆனால் பரலோகத்திலேருந்து என் மகன் என்னுடைய வேலைக்காரன் என் சத்த சொல்கிறவன் சொல்லி பரலோகத்திலேருந்து போஜனம் அனுப்பிச்சிட்டு ஸ்பெஷல் கெஸ்ட் அவர் எலியா. பரலோகத்தில் வந்து தேவ தட்டி எழுப்பி சாப்பாடு தராருன்னா எந்த அளவுக்கு ஆண்டோடு பழகிருப்பார், எப்படி ஆண்டை பற்றி அந்த பிரசனத்தை வந்திருப்பாரு, எவ்வளோ நேரம் ஆண்டோடு பேசியிருப்பார். இரவு முழுதும் நீங்கள் எலியாவோட ஜெபத்தை குறித்து பேசுறது 5 ஜெபம் இருக்குது. இந்த 5 ஜெபத்தில் எலியா தன் முகத்தை முழங்காலுக்குள்ளே பதிச்சுக்கு வரான். அப்படி ஜெபிக்கிற மனுஷன். ஆனால் சோர்வு காரணம் பயம். தேவப்பிள்ளைகளை, இந்த எலியா சோர்ந்து படுத்தது போல அநேகர் ஜெபிக்க முடியாமல் சோர்வோடு இருக்கிறீங்க. அநேகர் விசுவாசம் சோர்ந்து போயிட்டீங்க. அன்னைக்கெல்லாம் ஆண்டு நடத்தினார், இன்னைக்கு நடத்தாமல் போயிடுவாரா? நடத்தாமல் போக மாட்டார். உங்களை அழைத்தவர் உண்மையாக இருக்கும் போது நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்க. முதலாவது அங்கிருந்து எழும்புங்க. எங்கே படுத்துருக்கிறீங்களோ, எந்த சூரத்தில் படுத்துருக்கீங்களோ அந்த சூரச்சூழ்ந்து எழும்பி தேவனுக்காக ஓடுங்க. எலியா ஓடினார். அப்பத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆண்டு தூதம் தட்டி எழுப்பி சாப்பிட்டதுக்கு அப்புறம் 40 நாட்கள் நடந்து ஓடும் அந்த பலத்தில். இன்னைக்கு நான் சொல்லுகிற அந்த வேத வசனத்தில் நீ கேட்கும் போது சொல்லுகிறேன், நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவுக்கு அதான் சொன்னார், நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ உட்கார்ந்துடாத, நிறைய ஓட்டம் இருக்குது. முடிஞ்சு போச்சு நினச்சிட்டியா? அவ்வளோதான், ஊழியம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் குடும்ப வாழ்க்கை முடிஞ்சு, என் குழந்தையே நீ பறக்காது, இனி எனக்குமே சூழ்நிலை இருக்கான்னு நினைக்கிறியா? என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறியா? இப்படியே கடனோட சாக போகிறேன்னு நினைக்கிறியா? இல்லைங்க, நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டம் நிறைய இருக்குது. நீ ஜெயிக்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. ஆனால் நீ படுத்துட்டே இருந்தால் ஜெயிக்க முடியாது. நீ முழங்கால் முடக்கி ஆண்ட சமூகத்தில் தேவ சமூகத்தில் கைகளை உயர்த்தும் போது தேவன் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிற. அதனால் உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்யும், வழக்காடும் கர்த்தர் கிரியை செய்கிறார். அதனால் எழுந்து ஓடுங்க, தேவன் நாம மகிமைப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் ஒரு அற்புதம் பார்க்க முடியாது. எலியா எழுந்து ஓடினாரு. எலியா உனக்கு எங்கே நீங்கள் வேலைன்னு கேட்டார் ஆண்டவர். அதான் சொல்கிறேன், இன்னைக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற, இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேலை, இங்கே என்ன வேலை? ஆனால் அதை பற்றி சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேலை? சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்குல்ல, உன் முழங்கால் முடத்தை ஜபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீ பிள்ளை, நீ எங்கே சோர்ந்து போய் நடக்கிற? எழும்பி ஓடு, ஆத்மாதை மண்ணு, தேவ சத்த நன்மை செய். நிறைய பேர் நன்மை செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் செஞ்சு எத்தனை வருஷம் செஞ்சுட்டேன், இத்தனை வருஷம் செஞ்சேன், எனக்கு என்ன கிடச்சதுன்னு கேட்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை, ஆண்டருக்காக செய்கிறேன்னா கடைசி வரைக்கும் செய்யுங்க. ஆண்டவர் அவர் நன்மைகளை பார்த்து இந்த பூமியில நன்மை செய்வார், பரலோகத்தில் நன்மை செய்வார். இந்த உலகத்தில் நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, ஆண்டர் என்னோடு இருக்கிறாருங்க, இருந்தாலும் உயிரோடு இருக்கிறீங்க. நீங்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பீங்களா? உங்கள் இடத்துல கடந்து வந்து பார்த்தா எத்தனை தற்கொலைக்கு நேராக போயிருக்கிறீங்க, எத்தனை உங்களை மாதிரி பிரச்சனைக்கு அத்தனை செத்து போயிருக்கிறான். ஆனால் நீங்கள் உயிரோடு வந்து கேட்டுருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு வந்த பிரச்சனை மாதிரி வேறு எவனாவது வந்திருந்தா செத்துருப்பான். உங்களோடு கர்த்தர் இருக்கிறனால தான் நீங்கள் சாகாமல் இன்னும் உயிரோடு கூட எவெல்லாம் அழிஞ்சு போவான்னு நினைக்கிறான். அந்த இடத்துல உங்களை உயிரோடு வச்சிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? தேவ ராஜ்யத்தில் இப்போ வரைக்கும் ஜீபஸ்தத்தில் அவங்க பேர் வச்சிருக்காரு. என்ன காரணம்? உங்கள் மேலே அழைத்த அழைப்பு. தேவ பிள்ளைய அழைச்சிருக்கிறாரு, அப்பா பிதான்னு கூப்பிடுற புத்திசாலத்தை கொடுத்துருக்காரு. அந்த மேன்மையை மறந்துட்டு சோர்ந்து போய் உடைஞ்சு போய் என் வாழ்க்கை இப்படி இருக்குது,